Good morning, students. Today we will start the online classes for physics. First, we'll give the introduction about this class. The class பற்றி உனக்கு என்ன செய்யணும், முதல்ல தெரியணும். அது ப்ரோக்ராம் எப்படி போய்கிட்டு இருக்கு, எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது. அதை ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு இந்த லெசன் ஃபர்ஸ்ட் லெசனை என்ன செய்வோம், ஸ்டார்ட் பண்ணுவோம். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், நிலை மின்னியல். சரி, இப்போ வந்து ரொம்ப குறைய தான், ஒரு வீக்லி ஒரு 2 periods தான் ஃபிசிக்ஸ் வரும். அதுதான் மேக்ஸிமம் ஒரு 2 பீரியட். ஆக்சுவலி 10 ஒரு 11 to 12 1 hour டைம் கொடுத்துருக்காங்க. 1 hour கிளாஸ் எடுக்க முடியாது, ஒரு 40 minutes 45 minutes டைமை பொறுத்து, டாப்பிக்கை பொறுத்து. அது கொஞ்சம் கரெக்டாக அட்டன் பண்ணு. அது யூடியூப்ல என்ன அப்லோட் பண்ணுறோம், நீ பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுக்கும்போது சும்மா ஏதோ வாட்ஸ்அப் பார்க்குற மாதிரி, ஏதாவது சீரியல் பார்க்குற மாதிரி சும்மா வந்து உட்காந்துட்டு நினச்சி விடாது, ஆன் பண்ணிட்டு உட்காந்துட்டு விடாது. கிளாஸ் ரூம்ல இருக்கிற மாதிரி என்ன செய்யணும், புக் எடுத்து வச்சுக்கணும், பக்கத்தில் ஒரு நோட்டு, அதாவது ஹிண்ட்ஸ் எதாவது எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும், நோட்டும் பக்கத்தில் வச்சுக்க. கிளாஸ் ஆரம்பிக்கும் போது சும்மா கேஷுவலாக வந்து உட்காடுற மாதிரி பார்க்குற மாதிரி நினச்சி விட, சும்மா வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பார்க்குற மாதிரி வந்து உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. பிசிக்ஸ் இருக்குன்னு ஒரு நோட்டு, ரஃப் நோட் போட்டு வச்சுக்க, பிசிக்ஸ் நோட்டு போட்டு வச்சுக்க. இல்லை முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணலாம். அடுத்து டெய்லி டெஸ்ட் உண்டு. அதாவது என்னைக்கெல்லாம் கிளாஸ் இருக்கோ அன்னைக்கெல்லாம் டெஸ்ட். அப்போ வீக்லி ஒரு 2 டெஸ்ட். டெஸ்ட் ரொம்ப எல்லாம் இல்லை, சின்ன நடத்தினதுல இருந்து ஒரு 5 mark or 10 mark ஒரு சின்ன டெஸ்ட். அன்னைக்கு என்ன செய்யணும், அதை எழுதணும். எழுதி கூகுள் கிளாஸ் ரூம்ல என்ன செய்யணும், அப்லோட் பண்ணணும். அதுக்கு ட்ரைனிங் எடுத்து நம்ம எல்லாம் உள்ள வந்திருப்பீங்க கிளாஸ் ரூம்ல. அது எல்லாம் டவுட் இருந்தால் கூட என்ன செய்யலாம், கிளியர் பண்ணிக்கலாம். அது மட்டும் கொஞ்சம் படிச்சு எழுதிட்டா போதும். அன்னைக்குரிய போர்ஷன் இப்போ இன்னைக்கு ஒரு மிஞ்சி போகிற மேக்ஸிமம் 4 or 5 pages நடத்துவோம் வச்சுக்க. அதை தரவாயிடணும். அதில் ஒரு சின்ன டெஸ்ட், ரொம்பலாம் கிடையாது, பெரிய பெரிய கொஸ்டின்ஸ் கொடுக்க போகிறதில்ல, சின்ன டெஸ்ட். அது அன்னைக்கு என்ன செய்யணும், எழுதி ஸ்கேன் பண்ணி, அடாப் ஸ்கேன் அல்லது சிஎஸ் ஸ்கேன்ல ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப் ஃபார்மேட்ல கூகுள் கிளாஸ் ரூம்ல என்ன செய்யணும், அப்லோட் பண்ணிடணும். அதுக்கு தனியாக ஒரு நோட் போட்டுக்க, டெஸ்ட் நோட்னு ஒன்று போட்டு வச்சுக்க. இதுக்கான இப்போ பேப்பர்ல எழுதினா அது பேப்பர் தூர போட்டுருவேன். அதனால என்ன செய்யணும், ஒரு டெஸ்ட் நோட்னு ஒன்று போட்டு வச்சுக்க, லாங் சைஸ் நோட் ஒன்று. போன வருஷம் நோட்ஸ் இருக்கும், அதை என்ன செய்ய ஒன்று ஃபிசிக்ஸுக்கு அப்படின்னு டெஸ்ட் நோட் ஒன்று போட்டு வச்சுக்க. அதில் அந்த டெஸ்ட்டை என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் வந்து டெஸ்ட் 1 இன்னைக்கு டேட்டை போட்டுக்க, ஃபிசிக்ஸ் டெஸ்ட் 1 ஒன்று போட்டு அன்னைக்குள்ள கொஸ்டின்ஸ் என்ன செய்ய ஆன்சர் எழுது. அதை அப்படியே ஸ்கேன் பண்ணி கூகுள் கிளாஸ் ரூம்ல அனுப்பிடுறேன். நாங்கள் அதை கரெக்ட் பண்ணிடுவோம். கரெக்ட் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கு, கரெக்ட் பண்ணிடுவோம். வரும் பொழுது எப்போ ஸ்கூல் திறக்குதோ, இப்போ நம்மளால கவர்மெண்டோட முயற்சினாலையும் கடவுளோட கிருபையில என்ன செஞ்சிருக்கு, குறைஞ்சிக்கிட்டே இருக்கு நோய். அடுத்தனா அந்த லாக்டவுன் சீக்கிரம் என்ன செஞ்சிடலாம், முடிஞ்சிடலாம். ஸ்கூலும் சீக்கிரம் திறக்கக்கூடிய சான்ஸ் இருக்கு. அது வரைக்கும் ஆன்லைன் கிளாஸ். அந்த டைமை நம்ம வேஸ்ட் பண்ணோம்டா அப்படிங்கிறதுக்காக தான் நினைச்சிடும் ஆன்லைன் கிளாஸ் கொடுக்குறோம். அதனால கொஞ்சம் நினைச்சு அது படிச்சு எழுது. ஏமாத்த நினைச்சா எப்படினாலும் நினைச்சலாம், ஏமாத்தலாம். சார் பார்க்க முடியாது, பேரண்ட்ஸும் ஏமாத்தலாம், யாருனாலும் ஏமாத்தலாம். ஆனால் அது நினைச்சும் இட்ஸ் ரிஃப்ளெக்ட் இன் யுவர் ஸ்டடீஸ். உடனே ஏமாத்திக்கிற மாதிரி தான் அது. படிச்சு எழுதாம பார்த்து எழுதுன அப்படின்னா அது வேற யாரையும் நினைச்சல ஏமாத்தலை, டீச்சரை ஏமாத்தல, பேரண்ட்ஸுக்கும் நினைச்சு ஏமாத்திக்கிட்டு. ஆனால் அது வந்து ஒன்னையே நீ நினைச்சல ஏமாத்திக்கிட்டேன்னு அர்த்தம். குறைய தான் கொடுக்க போறேன் டெஸ்ட். அதை நினைச்சணும் நல்லா புரிஞ்சு படிச்சு நினைச்சணும் எழுதணும். மெத்தட் சொல்லிட்டு அதுக்கு தனியாக ஒரு நோட்டு போட்டுக்க, லாங் சைஸ் நோட்டு ஒன்று போட்டுக்க. அதில் நினைச்சணும் டேட்டு, பிசிக்ஸ் டெஸ்ட் 1 2 3 நம்பரை போட்டுக்கணும். வரிசையாக எழுதி அதை ஸ்கேன் பண்ணி அனுப்பிட்டு அந்த நோட்டை பத்திரமா வச்சுக்கணும். இன்னைக்கு ஸ்கூல் ரீஓப்பன் டைம்ல நினைச்சணும் கொண்டு வரணும், அதை செக் பண்ணுவேன். இன்டர்னல் மார்க் எல்லாம் கொடுக்கும்போது அது பேஸ் பண்ணி நிச்சயம் கொடுப்போம். கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்க. சரிதான். இப்போ ஓரளவு எனக்கு புரிஞ்சிருக்கும் ஆன்லைன் கிளாஸை பற்றி. வீக்லி ஒரு 2 கிளாஸ் இருக்கும்.
அந்த அன்னைக்கு என்ன செய்யணும், ஒரு டெஸ்ட் இருக்கும். அந்த டெஸ்ட் என்ன செய்யணும், எழுதி கூகுள் கிளாஸ் ரூம்ல அப்லோட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம எப்பவுமே கூகுள் கிளாஸ் ரூம்ல சின்ன கொஸ்டின்ஸ் போடுவேன். இல்லாட்டி இந்த யூடியூப் கிளாஸ் முடியும் போதே என்ன செய்யணும், அசைன்மெண்ட்னே கொடுத்துரும். 1 or 2 நம்பர் போட்டு கொடுத்துரும். அதை அப்படியே என்ன செய்ய கூகுள் கிளாஸ் ரூம்ல ஆன்சரை என்ன செய்யணும், அனுப்பிடணும். சரிதானா? இதான் கிளாஸை பற்றி. சரி, இது ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் அபவுட் அவர் பிசிக்ஸ் கிளாஸ். சரி, அடுத்த பிசிக்ஸ் அப்படின்னா ஒரு ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட் அப்படின்னு சில பேர் நினைச்சுக்கிறது. புக்கு 2 வால்யூம் இருக்கு, ஃபுல்லா டெரிவேஷனா இருக்கு. பார்த்த உடனே நிறைய பேருக்கு பிசிக்ஸ் தான் ஒரு கஷ்டம். முதல்ல இந்த ஒரு ஒப்பீனியன் வந்துட்டாலே என்னால் நினைக்க முடியாது, படிக்க முடியாது. இந்த பிசிக்ஸ்னா ஒரு ஈஸியான சப்ஜெக்ட் தான். ஆனால் அதுக்கு படிக்கக்கூடிய மெத்தட்ல படிக்கும்போது ஈஸியாகிக்கலாம். அது ஈஸியாகிறதும் கஷ்டமானதும் உன் கையில தான் நினைச்சது இருக்குது. ஈஸியாகனா ஈஸியாகிக்கலாம், கஷ்டமாகணுச்சா கஷ்டம். பிசிக்ஸ் மாதிரி ஒரு கஷ்டமான சப்ஜெக்டும் கிடைக்காது. கஷ்டமாக்கிட்டேன்னா அது கஷ்டம் தான். படிக்கக்கூடிய மெத்தட் படி படிச்சாச்சுன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா பிசிக்ஸ்னால என்ன, டு ஸ்டடி அபவுட் நேச்சர் அண்ட் நேச்சுரல் பினாமினா. அதுல ஒரு ட்ரை சப்ஜெக்ட் கிடையாது. ஏதோ ஒரு பழைய காலத்து இதை பற்றி படிக்கிறது, உண்மையை தெரியுது, உண்மை இல்லாத பற்றி படிக்கிறதெல்லாம் கிடையாது. எல்லாமே இயற்கையை பற்றி, இயற்கை நிகழ்வுகள் அதெல்லாம் பற்றி படிக்கிறது தான் பிசிக்ஸ். நேச்சுரல் பினாமினா. எப்படி பிசிக்ஸ்ல உள்ள டெரிவேஷனா தான் இருக்குன்னு கேட்டா, எந்த கான்செப்ட் வந்து நேச்சுரல் கான்செப்ட் எதுவுமே we can explain on the basis of physics. இப்போ ஃபிளைட் டேக் ஆஃப் ஆகுது, அதுல வந்து பிசிக்ஸ் பிரின்சிபிள் இருக்கு, பெர்னரிஸ் பிரின்சிபிள் 11th படிச்சிருப்பேன். ப்ரெஷர் ஹெட், வெலாசிட்டி ஹெட் ஆட் பண்ணும்போது கான்ஸ்டன்டா இருக்கும், அந்த கான்செப்ட். அது மாதிரி விண்டு ஃப்ளோ, அது புயல் அடிக்கி, அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் பிசிக்ஸ்ல கொடுக்கலாம். ஏன்னா எப்படி ப்ரெஷர் வேரியேஷன் இருக்கிறதுனால லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷருங்கிறதுல இருந்து நிச்சயம் ஏர் வந்து ஃப்ளோ ஆகும். அப்போ ரொம்ப டிப்ரெஷன் கிரியேட் ஆகிட்டுனா அதிகமாக நிச்சயம் ஃபாஸ்ட்டாக ஃப்ரெண்டு ஃப்ளோ வரது, அது புயல் சொல்கிறோம். இது மாதிரி எந்த இயற்கை நிகழ்வுலாம் சரி தான். இது மாதிரி சில கான்செப்ட் இருக்கு. இப்போ சில நேரம் பார்த்தா மழை பெஞ்சு முடிச்ச உடனே ஏதாவது ஒரு வயல் பக்கத்துலாம் போய் நின்று பார்த்தோம் அப்படின்னா சத்தம், ஒரு சின்ன சத்தம்னா கூட கிளியராக கேட்கும். அதாவது வெயில் இந்த மாதிரி சீசன்ல இல்லாமல் நல்ல மழை பெஞ்சு முடிச்ச பிறகு நல்லா அந்த டைம்ல கூலாக இருக்கக்கூடிய டைம்ல போய் நின்று பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன சவுண்டோட தெளிவாக கேட்கும். அது நீங்கள் நிறைய பேர் என்ன செஞ்சிடலாம், அப்சர்வ் பண்ணிருக்கலாம். அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் பிசிக்ஸ்ல இருக்கு. வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் த டென்சிட்டி. அப்போ இந்த விண்டு, அதாவது ஈரப்பதம், அதாவது வெதர் இருக்கும்போது டென்சிட்டி கம்மியாக இருக்கும், இப்போ வெலாசிட்டி அதிகமாக இருக்கும். அதனால அதிகமாக தூரம் நிச்சயம் சவுண்ட் வந்து டிராவல் ஆகும். இந்த மாதிரி எந்த கான்செப்ட் இயற்கை நிகழ்வுகளுக்கும் we can give the explanation. ஸ்விம் பண்றோம், எப்படி ஸ்விம் பண்றோம், பேக்வேர்ட்ல we can push the water. இப்படி கை வச்சு ஏதாச்சும் பின்னால் தள்ளும் போது we are going forward, முன்னால போய்கிட்டு இருக்கோம். நியூட்டன்ஸ் தான் பேர்லாம். அது மாதிரி எல்லாத்துக்கும் நிச்சயம் ஒரு எக்ஸ்பிளனேஷன் நிச்சயம் கொடுக்கலாம் ஆன் த பேசிஸ் ஆஃப் பிசிக்ஸ். அப்போ இயற்கையை பற்றி படிக்கிறதா பிசிக்ஸ். அப்போ பிசிக்ஸ் நினைச்சலாம் அவர் என்ஜாய் பண்ணி நினைச்சலாம் படிக்கலாம், இஃப் யூ ஹேவ் த ரியலி ஹேவ் த இன்ட்ரெஸ்ட். ஏன் சிலருக்கு கஷ்டமாயிருது அப்படின்னா, இப்போ நானே நிறைய ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துருக்கேன், வருஷம் பார்த்துட்டே இருக்கோம் எப்படி படிக்கிறாங்க அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கோம். சில பசங்களை பார்த்தா படிக்கிற மாதிரியே இருக்காது, சும்மா ஸ்கோர் த மார்க், டென்ஷனே இல்லாமல். சில உட்காந்து எக்ஸாம் டைம்ல பார்த்து முட்டி படிப்பாங்க, ஆனால் நினைச்ச முடியாது, மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, அந்த ப்ராப்பர் ஸ்டடி என்ன அப்படின்னா, அன்னன்னைக்கு நடத்துறத அன்னன்னைக்கு படிச்சிடணும், வேறு ஒண்ணுமே கிடையாது. அப்போ ஏன் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, நம்ம பிரெயினை ஸ்டோர் பண்ணக்கூடியது, இப்போ கம்ப்யூட்டர் எல்லாமே ஸ்டோர் பண்ற மெமரியில பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு லிமிட் உண்டு. ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நிச்சயம் முடியும் நம்ம ஒரு நாளைக்கு ஸ்டோர் பண்ண முடியும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எக்ஸாமுக்கு முந்தின நாள் உட்காந்து முட்டி படிப்பான். எவ்வளவு தூரம் படிச்சாலும் சரி, கடைசியில் என்ன செய்யும், பாதி மறந்துடும், ஒண்ணுக்கு பாதி மறந்துடும். எக்ஸாம் ஹால் போனா அந்த பயத்துல பாதி மறந்துடும். இதான் நிறைய பேர் கஷ்டப்படுறதுக்கு காரணம். அப்படி இல்லாம ரெகுலரா படிக்கும்போது கொஞ்சம் போர்ஷன்ஸ் இருக்கும், நம்ம மைண்ட்ல அப்படியே என்ன செய்யும், ஸ்டோர் ஆயிடும். குறைய டேட்டா அப்படிங்கும்போது ஈஸியா என்ன செய்யும், ஸ்டோர் ஆயிடும். அது வந்து அவங்க படிச்ச மாதிரியும் தெரியாது. அது மாதிரி எக்ஸாம் டைம்ல கேஷுவலா உட்காந்து ரிவைஸ் பண்ணிட்டு போய் என்ன மார்க். அதுதான் என்ன செய்யணும், இப்போ நம்ம பிரெயின்ல பார்த்தோம்னா 2 டைப் ஆஃப் மெமரி இருக்கு. ஒன்று வந்து ஷார்ட் டேர்ம் மெமரி,
இன்னொன்று வந்து என்னது லாங் டேர்ம் மெமரி. இப்போ நம்ம பேசுறது, இப்போ நம்ம ஒரு கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், லெசன் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், அது எல்லாமே உடனே இதில் ஸ்டோர் ஆகும். ஷார்ட் டேர்ம் மெமரி. இப்போ நம்ம போகிறோம், ரோட்டில் எத்தனையோ நிகழ்ச்சி நடக்கு, அதெல்லாம் நிச்சயம் தி ஸ்டோர் இன் யுவர் ஷார்ட் டேர்ம் மெமரி. அது அன்னைக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், அவ்வளோதான். சில பேர் வந்து 2 நாள் கழிச்சு நீ முந்தின நாள் என்ன சாப்பிட்டுன்னு கேட்டால் அது மறந்துடும். என்ன காலையில் என்ன சாப்பிட்டோன்னா நிச்சயம் மறந்துடும். அடுத்த நாள் 2 நாள் கழிச்சு கேட்கும். அது ஷார்ட் டேர்ம் மெமரியில் அது இருக்கும், அவ்வளோதான். அது வந்து ஏன்னா நிறைய டேட்டா வரும்போது பழசெல்லாம் நிச்சயம் நம்ம எரேஸ் ஆகிட்டே இருக்கும், மறந்துடும். அது தேவை இருக்குன்னா அவசியம் இல்லை. அவ்வளோ தேவை இருந்துச்சுன்னா மனுஷன் வாழ முடியாது. எல்லாம் ஞாபகம் இருந்துச்சுன்னா அவ்வளோதான், பாதி நிச்சயம் நம்ம லைஃப் வந்து நிச்சயம் ஹில் பிகம் மேட். மறதி எதுவும் மனுஷனுக்கு தேவை அப்படின்னா அது ஷார்ட் டேர்ம் மெமரி. இன்னொன்று வந்து லாங் டேர்ம் மெமரி. சில நிகழ்ச்சி வந்து நமக்கு நிச்சயம் சில சொல்லுவாங்க, எனக்கு அன்னைக்கு உள்ளது இன்னும் நினைச்சல மறக்கல, அவன் பண்ணது எனக்கு மறக்கல அப்படிம்பாங்க சில நிகழ்ச்சிகளை. அது மாதிரி நம்ம வாழ்க்கையிலே பார்க்கலாம். எத்தனையோ நிகழ்ச்சி நம்மளுக்கு சின்ன வயசுல நடந்திருக்கும். அது சில நிகழ்ச்சி என்ன செய்ய மறக்கவே செய்யாது லைஃப் ஃபுல்லாக. இப்பவும் நிச்சயம் அது நம்ம ஞாபகம் இருக்கும். சின்ன வயசுல பண்ண சேட்டைகள் எங்க அப்படி நினைச்சுவாங்க, ஏதாவது பண்ணியிருப்பான், அது நிச்சயம் இன்னும் நிச்சயம் ஞாபகம் இருக்கும். அது நம்ம நல்ல லாங் டேர்ம் மெமரி ஸ்டோர் ஆகிட்டுன்னு அர்த்தம். சரி, அதுக்கு என்ன செய்ய, எதுக்கான ஷார்ட் டேர்ம் மெமரி லாங் டேர்ம் மெமரி சொல்றோம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து இப்போ கேட்குற, இப்போ நம்ம கிளாஸ் எடுக்கிறேன் வைக்கிறோம், அதெல்லாம் நிச்சயம் வரைக்கும் ஷார்ட் டேர்ம் மெமரியில் எல்லா மேட்ரு மாதிரி ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ சில நிச்சயம் இப்போ படிக்கவே மாட்டான். இன்னும் 1 மாதம் கழிச்சு ஒரு எக்ஸாம் சொல்கிறோம், ஒரு கிளாஸ் டெஸ்ட் ஏதாவது வைக்கிறோம்ட்டா, குவார்டர்லி வருது, மிட் டேம் வருது, அந்த மாதிரி டைமில் உட்காந்து நினச்சோம் அந்த புக் எடுத்து அன்னைக்கு மார்க் பண்ணி உட்காந்துட்டு படிப்பாங்க. அப்போ மைண்டில் இந்த டாப்பிக்கை பற்றி எதுவுமே நினைச்சது இருக்காது. ஏன்னா அது ஷார்ட் டேர்ம் மெமரியில் தான் ஸ்டோர் ஆயிருக்கு, அது மறைஞ்சிடும். அப்போ திருப்பி நினைச்சுன்னு உட்காந்து புதுசாக படிக்கணும். அப்போ அகைன் இட் வில் ஸ்டோர் இன் த ஷார்ட் டேர்ம் மெமரி. மிட் டேம் ஃபர்ஸ்ட் மிட் டேம் முடிஞ்சது, அடுத்த குவார்டர்லி வருது, அப்பவும் இடையில படிக்க மாட்டோம். அப்போ அதை நிச்சயம் மறந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொருத்தையும் ஸ்ட்ரெயின் பண்ணி படிக்கணும். ஆனால் அப்படி இல்லாமல் ஷார்ட் டேர்ம் மெமரியில் இருக்கக்கூடியது அப்படியே என்ன செஞ்சிடும், லாங் டேர்ம் மெமரிக்கு ஸ்டோர் பண்ணி அது இருக்கும்போது அதுக்கு தான் அன்னைக்கு அதான் சொன்னால 2 நாள் வேணா அந்த நிகழ்ச்சி ஞாபகம் இருக்கலாம் சொன்னேன். ரோட்டில் ஒரு நிகழ்ச்சி நடக்கு வைக்குது, நம்ம சாப்பிடுறதுலாம் சொன்னால அதில் ஒரு 2 நாள் ஞாபகம் இருக்கும். அது மாதிரி தான் இதே மாதிரி நம்ம கிளாஸ் எடுக்கிறதும் நிச்சயம் எதை எடுத்தாலும் சரி, அப்சர்வ் பண்ணுறது, நீ கிளாஸில் அப்சர்வ் பண்ணுறது, லெக்சர் எதை நான் கவனிக்கிறது, அது எல்லாமே ஒரு 1 or 2 days நிச்சயம் மைண்டில் இருக்கும். அந்த டைமில் என்ன செய்யணும், நீ அதை எங்கே கொண்டு போயிடணும், லாங் டேர்ம் மெமரிக்கு என்ன செய்யணும், கொண்டு போயிடணும். அப்போ என்ன செய்யணும், அன்னைக்கே உட்காந்து அதை தெளிவாக அதை அக்கு வேற ஆணு வேற உட்காந்து என்ன செஞ்சிடணும், படிச்சிடணும். அப்போ தட் வில் ஸ்டோர் இன் யுவர் லாங் டேர்ம் மெமரி. அது எப்பவும் மறக்காது. எத்தனை வருஷம் நான் கழிச்சுனாலும் சரி. இப்போ இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸை பற்றி நீ படிச்சுட்ட, சார் நடத்துறது அன்னைக்கே நீ படிச்சுட்ட அப்படின்னா எத்தனை வருஷம் கழிச்சு அந்த கொஸ்டினை கேட்டாலும் ஒரு தடவை ரீட் பண்ணால் போதும், அப்படிங்க வந்துடும். அதான் லாங் டேர்ம் மெமரி. அதான் நிறைய பேர் அந்த டெக்னிக் கண்டுபிடிச்சிட்டாங்க நிறைய பேர். அப்படின்னா அப்படி படிச்சிருவான், நீட்டாக என்ன செஞ்சலாம், ஸ்கோர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எக்ஸாம், எந்த எக்ஸாம் இருந்தாலும் சரி, ஒரு தடவை எல்லாம் ரீட் பண்ணிட்டு ஒரு தடவை ரீகால் பண்ணிட்டா போதும், என்ன செஞ்சலாம், யூ கேன் ரைட் இன் யுவர் எக்ஸாம். அதான் சீக்ரெட். நிறைய பேருக்கு அந்த இது தெரியாது. எப்பவும் ஸ்ட்ரெயின் பண்ணி படிச்சுக்கிட்டே இருப்பான். சில சார் எப்போ நான் படிச்சுட்டே தான் சார், ஏன்னா சின்ன எப்படி என்னால் ஸ்கோர் பண்ண முடியல அப்படிம்பாங்க. தட் இஸ் த ரீசன். புரியுதா? அன்னன்னைக்குரிய பாடத்தை அன்னன்னைக்கு நினைச்சு ஓரளவு, சில நாள் எக்ஸப்ஷன் இருக்கலாம், மேக்சிமம் நினைச்சிடணும் அதை படிச்சு நல்லா தரவாக வச்சுக்கிட்டேன்னா அது எப்பவும் மறக்காது. எந்த எக்ஸாம்லாம் சரி, மிட் டேமில் கேட்டாலும் சரி தான், குவார்டர்ல கேட்டாலும் சரி தான், பப்ளிக் எக்ஸாமில் கேட்டாலும் சரி தான், ஜஸ்ட் ஒரு தடவை நல்லா ரீட் பண்ணிட்டு என்ன செஞ்சலாம், எழுதலாம். பயந்து முந்தின நாள் உட்காந்து படிச்சேன்னா அது எரிச்சது மனசுல ஸ்டோர் ஆகாது. இப்போ நீ படிக்காமலே விட்டுட்டு மிட் டேமுக்கு உட்காந்து முட்டி படிப்பா, அப்போ ஷார்ட் டேர்ம் மெமரியில் தான் இருக்கும். எக்ஸாம் கூட சிலர் எழுதிடுவான், ஓரளவு 1க்கு பாதி மறக்கும், எழுதிடலாம். அப்புறம் அடுத்த குவார்டர்லிக்கு போர்ஷன் கூடிடும். அன்னைக்கு வந்து இதே மாதிரி இருந்துச்சு, எல்லாமே மறந்துருக்கும். திருப்பி முட்டி அவ்வளோத்தையும் நினைச்ச முடியாது, படிக்க முடியாது. பாதி தான் படிக்க முடியும். ஏன்னா எதுவுமே உன் மைண்டில் சரியாக நிச்சயம் ஸ்டோர் ஆகிருக்காது. அப்போ ஒவ்வொரு தடவை நீ ஸ்ட்ரெயின் பண்ணி படிக்கணும். மொத்த போர்ஷன் படிக்கும்போது உனக்கு நிச்சயம் இட் வில் ப்ரொடியூஸ் மோர் டென்ஷன். அப்போ படிப்புனாலே ஒரு சப்ஜெக்ட் மேலேயே நிச்சயம் வெறுப்பு வந்துடும். ஃபிசிக்ஸில் ஏன்னா வாஸ்ட் சிலபஸ், உனக்கு புக்கே தெரியும், 2 வாரம் பெரிய புக்காக இருக்கு, பார்த்த உடனே உனக்கு நிறைய பேருக்கு இது ஃபிசிக்ஸ் கஷ்டம் அப்படிங்கிற அளவுக்கு வந்துடும். அந்த சீக்ரெட் படி கரெக்டாக படிச்சாச்சுன்னா போதும், என்ன செஞ்சலாம், ஸ்கோர் பண்ணிடலாம். அடுத்தது ஃபிசிக்ஸில் முக்கியமாக ப்ராப்ளம்ஸ் நிறைய உண்டு. அந்த ப்ராப்ளம்ஸ் என்ன செஞ்சணும், நீ ஒர்க் அவுட் பண்ணிடணும். இப்போ நான் கிளாஸ் எடுக்கும்போது அந்த ப்ராப்ளம்ஸும் சேர்த்து நிச்சயம் டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போவே என்ன செய்யணும், நீ நோட்டில் என்ன செய்யணும், ஒர்க் அவுட் பண்ணிடணும். அதை
ஒரு தடவை நீ செஞ்சு பார்த்துட்டானா போதும், ஈஸியாக. அதனால் ப்ராப்ளம் தான் ரொம்ப முக்கியம் ஃபிசிக்ஸை பொறுத்தவரை. இப்போ நம்ம பப்ளிக் எக்ஸாம் எழுதும் போது ப்ராப்ளத்தை விட்டு எழுதிக்கலாம், எழுதிக்கலாம். ஆனால் ஏதாவது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத போகிறேன், இப்போ நீட்டு, ஜேஇ, நீட்டில் இருக்கான்னு தெரியல, இருக்கலாமா, எல்லாம் எப்படி ஜேஇ இருக்க தான் செய்யும். இல்லாட்டி வேறு ஏதாவது யூனிவர்சிட்டி, நீ ஃபாரின் யூனிவர்சிட்டி போகணும்னு நினைக்கிறேன், அல்லது வேறு சென்ட்ரல் காலேஜஸ் ஏதாவது யூனிவர்சிட்டி போனால் அங்கே என்ட்ரன்ஸ் இருக்கும், நீ அப்பியர் ஆகி தான் ஆகணும். அதில் ஒரு வேலைக்கு போகிறேன், அப்போ ஒரு நிச்சயம் எக்ஸாம் எழுதணும். இப்போ ஃபிசிக்ஸ் சம்மந்தமாக ஏதாவது எக்ஸாம் எழுதினாலும் மேக்ஸிமம் ஒரு 60% to 70% வந்து ப்ராப்ளம் தான் கொஸ்டின் கேட்பாங்க. இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் ப்ராப்ளம்ஸ் தான் வரும். அப்போ நீ தியரி கான்செப்ட் தரவாக இருக்கணும், அதை அப்ளை பண்ணுறது நம்ம ப்ராப்ளத்தில் அப்ளை பண்ணுறோம். அதை நீ ரெகுலராக பண்ணிட்ட, பேசிக்லேருந்து அப்படியே பண்ணிட்டு வந்துட்டேன்னா அதுவும் கஷ்டம் கிடையாது. அது மொத்தமாக சேர்ந்து ஒரே நாளில் உட்காந்துலாம் லெசன் ஃபுல்லாக நினச்ச முடியாது, நீ ப்ராப்ளம் பண்ண முடியாது. ஒவ்வொரு நாளும் படிக்கும்போது முக்கியமான ஃபார்முலா இருக்கும், அதை புக்கில் நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கிறது. புக்கு உனக்கு தான், அப்படிதானே, கவர்மெண்ட்டு உனக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க, அதை நல்லா உட்காந்து யூட்டிலைஸ் பண்ணு, அதை நல்லா மார்க் பண்ணி வச்சுக்க. ப்ராப்ளம்ஸுக்கு எந்தெந்த ஃபார்முலா யூஸ் ஆகும் நான் நடத்தும் போதே சொல்லுவோம், அதெல்லாம் இப்படி கேட்கலாம் அப்படி கேட்கலாம் சொல்லும்போது அது நினச்சிடும். முக்கியமாக அதை மார்க் பண்ணி வச்சுக்க. அது மாதிரி சில டெரிவேஷன் கொஸ்டின்ஸ் நடத்தும் போது அந்த டெரிவேஷன்ஸ் புக்கில் வந்து அவ்வளோ ஸ்டெப்ஸும் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவ்வளோ ஸ்டெப்ஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் ஃபுல்லாக. அப்போ இன்பிட்வீன் ஸ்டெப்ஸ் என்ன செஞ்சிடலாம், புக்கில் நீ நோட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ வந்து உனக்கு எப்படி பின்னால் படிக்கும்போது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நடத்தும் போது புரிஞ்ச மாதிரி இருக்கும், பிறகு மறந்துடும். அப்போ என்ன செய்யணும், உடனே என்ன செய்யணும், புக்கில் என்ன செய்யலாம், நோட் பண்ணி வச்சுக்கலாம். அது முக்கியமான ஃபார்முலா, அது எதெல்லாம் ப்ராப்ளம் அப்ளை ஆகும், அதெல்லாம் ஃபுல்லாக என்ன செய்யணும், நல்லா மார்க் பண்ணி வச்சுக்க புக்கில். இதெல்லாம் நீ முதலேருந்தே பண்ணக்கூடியது. ஏன்னா இந்த இன்ட்ரடக்ஷன் வந்து ஒவ்வொரு தடவை நினச்சி முடியாது, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்க முடியாது. இது ஃபஸ்ட்டு கிளாஸ் அப்படிங்கிறனால உனக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா தான் என்ன செய்ய முடியும், நீ கிளாஸில் உள்ள வர முடியும், உனக்கு புரியும். நல்லா படிக்கிறப்ப நிச்சயம் அதை ஃபாலோ பண்ணும். எல்லாருமே நிச்சயம் இதை ஃபாலோ பண்ணால் யூ கேன் ஸ்கோர் த மேக்ஸிமம் மார்க். உங்கள் ப்ராப்ளம் வந்து ஒரு 70% வர்றதுனால அதையும் சைட் பை சைடு கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா நம்ம பப்ளிக் எக்ஸாம், நம்ம ஸ்டேட் எக்ஸாமில் கூட நினச்சலாம் ப்ராப்ளத்தை ஸ்கிப் பண்ணி ஓரளவு மார்க் எடுக்கலாம். அது ஃபுல் சென்டர் எடுக்க முடியாது, ஓரளவு மார்க் எடுத்துடலாம். ஆனால் காம்படிட்டிவ் எக்ஸாம், ஒரு வேலை வாய்ப்புக்கு போகிற அல்லது ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறேன் அப்படின்னா ஃபிசிக்ஸை பொறுத்தவரையில் ப்ராப்ளம்ஸ் நிச்சயம் நிறைய வரும். அப்போ அதுக்காக நினச்சி ப்ராப்ளத்தை படிச்சுக்க. ப்ராப்ளமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சைட் பை சைடா அப்படியே ஒரு புக்கு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குது. நம்மளோட புக்ஸ் டெக்ஸ்ட் பார்த்தோம்னா பெரிய புக்காக இருக்கும் சைஸு, ஆனால் கண்டென்ட் வந்து நல்லா ரீட் பண்ணாலே உனக்கு நல்லா நினச்சியும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஒரு தடவை நான் நடத்தி முடிச்ச உடனே அந்த பேஜஸை நல்லா ரீட் பண்ணு, நல்லா நிச்சயம் புரியும் உனக்கே. நீங்கள் முக்கியமான கொஸ்டின்ஸ் செஞ்செல்லாம் மார்க் பண்ணிக்கலாம். நல்லா எலாபரேட்டாக இருக்குது. அது மாதிரி பார்க்குறதுக்கு லைவ்லேயே நினச்சிடலாம், நல்லா கலர்ஃபுல்லாக படங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அங்கங்கே நோட்ஸ், முக்கியமான சில இம்பார்ட்டன்ட் குறிப்புகள்லாம் நிச்சயம் கொடுத்துருக்குறாங்க. அது மாதிரி சில ஸ்கேன் ரீட் பண்ணுறதுக்கு ஸ்கேர் ஸ்கேன் கொடுத்துருக்காங்க. அதை ஸ்கேன் பண்ணால் நிறையா என்ன கிடைக்கும், வீடியோஸ் அதே மாதிரி அதில் கொடுத்துருக்காங்க, லிங்க் கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம். சும்மா இருக்கு அதில் நினச்சலாம், நீ அதையும் நினச்சலாம் கோ த்ரூ பண்ணலாம். எவ்வளோ ஐடியாஸ் நினச்சாலும் கேதர் பண்ணணும், அவ்வளோதான். சரி, அதனால் புக்கு வந்து நல்லா இன்ஃபர்மேட்டிவாக நல்லா நிறையா இருக்குது, நிறைய கான்செப்ட் இருக்குது. அதை நல்லா வாசித்துக்க. சில பேர் இந்த புக்கே தொடர்றதே கிடையாது, ஒன்லி இந்த கைடு, மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய கைடு ஏதாவது வாங்கி வச்சுக்கிட்டு அதை மட்டும்தான், புக்கு எங்கே இருக்குன்னே தெரியாமல் போயிடும். அப்படிப்பட்டவங்களுக்கு நாலேஜ் என்ன செய்யாது, இம்ப்ரூவ் ஆகாது. சும்மா மெமரைஸ் மட்டும் பண்ணி எழுதி என்ன செய்யலாம், யூஸ்ஃபுல் கிடையாது. நல்லா புக்கை என்ன செய்ய நல்லா ஒரு தடவை ரீட் பண்ணிட்டு மார்க் பண்ணி படி. சரி, now we'll enter into the lesson. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் நினச்சோம் இன்னைக்கு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன்ல நம்ம நேரம் போயிட்டு இன்னைக்கு கொஞ்சம் நினச்சோம் என்ன கிளாஸ் எடுக்காம இருக்குமே, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் கொஞ்சம் நினச்சிடும். First we'll see about electromagnetism, அதாவது மின்காந்தவியல். எலக்ட்ரோமேக்னட்டிசம் அப்படிங்கிறது இட் இஸ் ஒன் ஆஃப் த பிரான்ச் ஆஃப் பிசிக்ஸ், அதாவது இயற்பியலோட ஒரு முக்கியமான பிரிவுகள் ஒன்று. இப்போ உள்ள லேட்டஸ்ட் டெக்னாலஜி, அதாவது தொழில்நுட்ப வளர்ச்சி, அதுக்கெல்லாம் பேஸ் வந்து என்னது, எலக்ட்ரோமேக்னட்டிசம், மின்காந்தவியல். சரி, இப்போ எலக்ட்ரோமேக்னட்டிசம், எலக்ட்ரோமேக்னட் என்னது ஈஸியாக உனக்கு புரியலாம். அதில் இந்த டயக்ராம் கொடுத்துருக்கோம் பாரு. ஒரு பேட்டரியில இருந்து நினைச்சது கரண்ட் போகுது, அது வந்து ஒரு இரும்பு ஆணி நெய், அதில் வைண்ட் பண்ணியிருக்கோம், காப்பர் ஒயர் வைண்ட் பண்ணியிருக்கோம், அதில் கரண்ட்டை பாஸ் பண்ணுறோம். கரண்ட்டை பாஸ் பண்ண உடனே இந்த இதில் என்ன செஞ்சுருக்கோம், கொஞ்சம் பின்ஸ் இருக்கு, பின். அந்த பின்னை என்ன பண்ணுது, அட்ராக்ட் பண்ணுது. எதனால, இட் வில் பிகம் அ மேக்னெட். அந்த கரண்ட் பாஸ் ஆகும்போது இட் வில் பிகம் அ மேக்னெட்.
அதே சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம், அந்த சுவிட்சில் உள்ள கரண்ட் ஆஃப் பண்ணிட்டோம்னா இட் வில் டீமேக்னடைஸ். இந்த பின்னெல்லாம் டக்குனு செஞ்சிடும், கீழே விழுந்துடும். இதுதான் எலக்ட்ரோ மேக்னெட். அப்போ இது எப்படி புரிஞ்சாலும் எலக்ட்ரோ மேக்னட்டிசம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தெரியும். எலக்ட்ரோ மேக்னட்டிசம் அப்படிங்கும்போது இட் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பிரான்ச், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிரான்ச்சஸ் ஆஃப் பிசிக்ஸ். அதாவது இயற்பியலின் ஒரு முக்கியமான பிரிவு மின்காந்தவியல். அது மாதிரி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய எவ்ரிடே லைஃப் உள்ள ஃபோர்ஸஸ் எல்லாமே தே ஆர் எலக்ட்ரோ மேக்னட்டிக் இன் நேச்சர் எக்ஸப்ட் கிராவிட்டி. அதாவது ஈர்ப்பு விசையை தவிர நமது அன்றாட வாழ்வில் நம்ம உணரக்கூடிய விசைகள் எல்லாம் எப்படி இருக்கும், தே ஆர் எலக்ட்ரோ மேக்னட்டிக், மின்காந்த தன்மை கொண்டதான் நிச்சயம் இருக்கும். 11th நீங்க படிச்சிருப்பீங்க நிறைய ஃபோர்ஸை பற்றி. டென்ஷனல் ஃபோர்ஸ், ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ், கிராவிடேஷன் ஃபோர்ஸ், எல்லாம் நிறைய நிச்சயம் ஃபோர்ஸை பற்றி நிச்சயம் படிச்சிருப்பீங்க. எல்லாம் கிராவிட்டியை தவிர மற்ற எல்லா ஃபோர்ஸுக்கும் தே ஆர் எலக்ட்ரோ மேக்னட்டிக் இன் நேச்சர். நியூட்டன் அதை எப்படி ட்ரீட் பண்றாரு அப்படின்னா, ஆல் த ஃபோர்ஸஸ் ஆர் independent of each other, with each force being a separate natural force. ஒவ்வொன்றும் எப்படி இருக்கும், they will be treated as a independent force. இண்டிபெண்டா இருக்கும், they are independent of each other. ஒண்ணுக்கு எப்படி இருக்கு, ஒன்னும் தொடர்பு இல்லாம இருக்கும் அப்படிங்கிறது சரி. அதுக்கு சில எக்ஸாம்பிள் கொடுக்கும்போது எனக்கு என்ன செய்யும் புரிஞ்சுக்கும். அதாவது கிராவிட்டி தவிர அந்த ஃபோர்ஸ் எப்படி வந்துச்சு அப்படின்னா, கிராவிட்டி தவிர மற்ற எல்லா ஃபோர்ஸும் அதுக்கு ஆரிஜின் என்ன, எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபோர்ஸ் வித்தின் த ஆட்டம். மின்காந்த விசை, அந்த அணுக்களுக்கு இடையே உள்ள இடைவினை புரிந்த விசை, அந்த தான் நிச்சயம் தே வில் கிவ் த ஃபோர்ஸஸ். மற்ற எல்லா டென்ஷன் ஃபோர்ஸ், ஸ்ட்ரிங் ஃபோர்ஸ், நார்மல் ஃபோர்ஸ், சர்ஃபேஸ் ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் எல்லாமே நிச்சயம் அதில் தான் நிச்சயது அரைஸ் ஆகுது. அதான் அதோட ஆரிஜின். சில எக்ஸாம்பிள் கொடுக்கும்போது எனக்கு நிச்சயம் புரிஞ்சுக்கிடும். இப்போ நம்ம ஒரு ஆப்ஜெக்டை புஷ் பண்றோம், தள்ளுதான். தள்ளும்போது நம்ம கையில் உள்ள, இப்ப கையை வச்சு என்ன செய்யறோம், அப்படி தள்ளுதான். தள்ளும்போது இந்த கையில் உள்ள அணுக்கள், ஆட்டம், தே ரியாக்ட், இன்டராக்ட் வித் த ஆட்டம் ஆஃப் த ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட்ல பட்டு தள்ளுதமோ அதோட ஆட்டத்தோட என்ன செய்யுது, ரியாக்ட் பண்ணி அது என்ன செய்யுது, எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபோர்ஸ் நினைச்சது கொடுக்குது. ரெண்டு நினைச்சு எந்த அணுக்கள் நம்ம புஷ் பண்ணக்கூடிய நம்ம கையில் உள்ள அணுக்களும் அந்த ஆப்ஜெக்ட்ல அணுக்கள் நினைச்சது இன்டராக்ட் ஆகி they will give the force. அதான் ஆரிஜின், அதுக்குரிய ஆரிஜின். they are electromagnetic in nature. அடுத்தல when we stand on the earth, ஒரு இதுல நினைச்சிரோம், நிக்கிறோம், that is due to the electromagnetic forces of atom. சரி, அது எப்படி ஆட்டம்ல உள்ள எலக்ட்ரோமேக்னட்டிக் ஃபோர்ஸ் இருக்கும்? நம்ம நிற்கும் போது நம்மளோட ஃபீட், பாதம் என்னச்சு கீழ் நோக்கி நினைச்சது ஒரு விசையை செயல்படுத்துது, மேல் நோக்கி என்னது அப்பர் டைரக்ஷன்ல ரியாக்ஷன் ஃபோர்ஸ் நினைச்சது ஆக்ட் பண்ணுது. நார்மல் ஃபோர்ஸ் இட் இஸ் ஆக்டிங் இன் த அப்பர் டைரக்ஷன். அதாவது செங்குத்து விசை எப்படி இருக்கு, மேல் நோக்கி நினைச்சது செயல்பட்டு அதை சமப்படுத்துறது. அப்போ நம்ம நிற்கும் போது நம்ம புவியீர்ப்பு விசை கீழ் நோக்கி நிலையில செய்து செயல்படுது. அதே நேரத்தில் அந்த நார்மல் ஃபோர்ஸ் செங்குத்து விசை மேல் நோக்கிய திசையில செயல்பட்டு சமன் செய்கிறது. அப்போ புவியின் மேற்பரப்பில் உள்ள அணுக்களும் நம்மளோட பாதத்தில் உள்ள அணுக்களும் என்ன செய்யுது, வினை புரிந்து அதுல வந்து ஒரு மின்காந்த விசை, அந்த ஒரு மின்காந்த விசை உருவாகிறதுனால நம்ம என்ன பண்ணுது, நம்மால் நிற்க முடிகிறது. அப்போ அந்த இடத்துல என்ன இருந்தது, எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபோர்ஸ் வந்துருது. நம்ம அதனாலதான் என்ன செய்ய முடியும், நிற்க முடியும். சப்போஸ் அந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபோர்ஸ் இல்லை அப்படின்னா என்ன செய்ய முடியாது, we cannot stand on the surface of the earth. அப்போ எர்த்தில் நிற்கனா என்ன, எதனால கிடைக்கும் அந்த ஃபோர்ஸ், எதனால கிடைக்கும், இப்போ நம்மளோட ஃபீட் கீழே செயல்படுது, அதே நேரத்தில் அந்த கிரவுண்ட் சர்ஃபேஸ்ல உள்ள ஆட்டம் ரெண்டு என்ன இன்ட்ராக்ட் ஆகி they will give the electromagnetic force. அடுத்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்.
ஒரு பொருளை தள்ளுதான். பொருள் வந்து ஓய்வு நிலையில இருக்கு, ரெஸ்ட்ல இருக்கு. ரெஸ்ட்ல நிற்கும் போது தள்ள ரொம்ப கஷ்டப்படும். இப்போ சிலலாம் பார்க்கலாம், கார் சில ஸ்டார்ட் ஆகலட்டா சேர்ந்து தள்ளுவாங்க, பஸ்ஸு காரு நீதில். அப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கும் முதல்ல. ஏன்? அதில் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் நிச்சயம் அதை நகர்றதை நிச்சயம் தடுக்கும். அதை நம்ம என்ன சொல்றோம்? ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், ஓய்வு நிலை உராய்வு. ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்றோம், ஓய்வு நிலை உராய்வு. அது என்ன செய்யும்? அந்த பொருள் வந்து நகர்றத நிச்சயம் தடுக்கும். இதே தான் மூவிங்லேயும் இருக்கும். அதாவது கைனடிக் ஃப்ரிக்ஷனும் நிச்சயம் இருக்கும், மூவிங்லேயும் ஃப்ரிக்ஷன் இருக்கும். ஆனால் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து நிச்சயம் கொஞ்சம் அதிகமாக நிச்சயம் இருக்கும். அப்போ இந்த யூனிவர்ஸை பற்றி தெரியணும் அப்படின்னா we must know about the electromagnetic forces. அதை படிச்சா தான் நிச்சயம் we can understand about the universe, கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா. இப்போ நம்ம அந்த 12th ஃபுல்லாகவே வில் மேக்ஸிமம் ஸ்டடி about the electromagnetic force, எலக்ட்ரோமேக்னட்டிசம். கிட்டத்தட்ட 4 லெசனில் பார்த்தா பேசிக்காக தான் நிச்சயம் வரும். சரி, இந்த டாப்பிக்கில் ஃபர்ஸ்ட் டாப்பிக்கில் என்ன பண்ண போகிறோம்? நிலையாக உள்ள மின் துகளை பற்றி, அதாவது சார்ஜஸ் அட் ரெஸ்ட், அதை பற்றி என்ன செய்யறோம்? படிக்கிறோம். இதுக்கு என்ன பேரு? எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், நிலை மின்னியல். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், எலக்ட்ரோனா சார்ஜ், ஸ்டாட்டிக்ஸ்னா ரெஸ்ட். இப்போ சார்ஜஸ் அட் ரெஸ்ட், அதை பற்றி என்ன செய்யறோம்? நம்ம படிக்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ். ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ், வரலாற்று மின்புலம், அந்த மின்னூட்டங்களை பற்றிய வரலாற்று பின்புலம். இப்போ நம்ம ஒரு பொருள் எடுத்துட்டோம், அரக்கு. அரக்கு அதை ஆம்பர்னு சொல்றோம், ஆம்பர், இங்கிலீஷ்ல ஆம்பர். அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு டிரான்ஸ்லூசன் மெட்டீரியல். டிரான்ஸ்லூசன், அதாவது டிரான்ஸ்பரண்ட், ஒப்பேக், ரெண்டுக்கு இடையில டிரான்ஸ்லூசன், ஒளி கசியும் தன்மையுடையது ஒரு பொருள். அதை வந்து ஒரு அனிமல் ஃபர் அல்லது என்ன செய்யறோம்? அதை வச்சு தேய்க்கிறோம். அனிமல் ஃபர் வச்சு என்ன செய்யறோம்? தேய்க்கிறோம். அதாவது கம்பளின்னு சொல்றோம்ல, கம்பளி வச்சு என்ன செய்யறோம்? தேய்க்கிறோம். அரக்கு மேல, ஆம்பர் மேல வச்சு என்ன செய்யறோம்? தேய்க்கிறோம். அப்போ அது என்ன செய்யும் அப்படின்னா, சின்ன சின்ன பீசஸ் ஆஃப் லீஃப் அல்லது பேப்பர் பக்கத்துல கொண்டு போனோம்னா அதை அட்ராக்ட் பண்ணும். அதை தேய்ச்ச பிறகு சாதாரணமாக அந்த ஆம்பரை எடுத்துட்டு ஒரு சின்ன பிட்டா பேப்பர் பக்கத்துலயோ அல்லது ஒரு இலை பக்கத்துலயோ போனால் நினைச்சாது, அதை இருக்காது, அட்ராக்ட் பண்ணாது. ஆனா அதை நல்லா தேய்ச்சிட்டு நல்லா ரப் பண்ணிட்டு அது பக்கத்துல கொண்டு போற நினைச்சியோ அதை ஈர்க்கும், அட்ராக்ட் பண்ணும். அப்ப அந்த அறைக்கு என்ன பண்ணிருது? மின்னூட்டம் பெற்றுள்ளது. They charged, they get charged. இது மட்டும் இல்லை, இது முதல்ல இது மட்டும் கண்டுபிடிச்சாங்க. இதுக்கு பிறகு கண்ணாடி துண்டு, அதாவது ஒரு கிளாஸ் ராடு, அதை எடுத்துக்கிட்டு ஒரு சில்க் கிளாத்தை வச்சு ரப் பண்ணும்போது இதே ப்ராப்பர்ட்டி என்ன செய்யுது? எக்ஸிபிட் பண்ணிச்சு. ஒரு கிளாஸ் ராடு எடுத்துட்டு ஒரு சில்க் கிளாத், பட்டு துணியை வச்சு தேய்க்கும் போது என்ன பண்ணும்? இதே மாதிரி என்ன செய்யும்? எக்ஸிபிட் பண்ணும். இதே மாதிரி ரப்பர் நிச்சயம் ஒரு கம்பளி வச்சு தைக்கும் போது இதே மாதிரி ப்ராப்பர்ட்டி நிச்சயம் எக்ஸிபிட் பண்ணும். நீ சாதாரணமாக பார்க்கலாம், ஒரு சீப்பு, நல்ல ஒரு சீப்பு வச்சுட்டு ஒரு தலையை சீவிட்டு, ஸ்பீடாக தலையை சீவிட்டு, அதை என்னெல்லாம் இருக்கிறதுல நல்லா சீவிட்டு ஒரு சின்ன பிட்டா பேப்பர் பக்கத்தில் கொண்டு போய் வச்சோம்னா, ஒரு சின்ன துண்டு பேப்பர் வச்சதுன்னு நிச்சயம் அதை ஈர்க்கும், அட்ராக்ட் பண்ணும். இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்க, அதாவது பிகினிங், அதாவது ஆரம்பத்தில். இப்போ எவ்வளோ லேட்டஸ்ட் கேஸ் பண்ணியாச்சு, அது ஃபர்ஸ்ட் ஆரம்பம். சரி, இப்போ என்ன நடக்கு, ஏன் அதை அட்ராக்ட் பண்ணுது அப்படிங்கிறத ஒரு சின்ன முதல்ல ஒரு சோதனை கண்டுபிடிச்சாங்க, வச்சாங்க. அதில் ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஒரு ரப்பர் ராடு, இன்னொன்று கிளாஸ் ராடு, அதாவது சார்ஜ்டு ரப்பர் ராடு. ரப்பர் அப்படிங்கிற ரப்பர் ஆம்பர் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். அது ரப்பர் நினைச்சாங்க, ஒரு அனிமல் ஃபர், அதாவது கம்பளி வச்சு தேய்க்கிறாங்க. அதே மாதிரி கண்ணாடி, அதை சில்கில் அதை வச்சு தேய்க்கிறாங்க. அது ரப்பரை வந்து ஒரு ட்ரெயினில், ஒரு நூலில் தொங்க விட்டுருக்காங்க.
அது பக்கத்துல கிளாஸ் ராடை கொண்டு வந்தா அது அட்ராக்ட் பண்ணுது, ஈர்க்குது. அதே ரப்பர் ராடை தொங்க விட்டு இன்னொரு சார்ஜ்டு ரப்பர், அதாவது மின்னூட்டம் பெற்ற இன்னொரு ரப்பரை கொண்டு வந்தோம் அப்படின்னா அது என்னது, விலக்குது. அதான் அந்த படத்துல காமிச்சிருக்காங்க. அதாவது ஒரு ரப்பர் ராடு, அது பக்கத்துல இன்னொரு கிளாஸ் ராடை கொண்டு வரும். அப்படி கொண்டு வரும்போது என்ன செய்யும், அது ஈர்க்குது. ஒரு ரப்பர் ராடு, சார்ஜ் ரப்பர் பக்கத்துல இன்னொரு சார்ஜ் ரப்பர் ராடை கொண்டு வந்தோம்னா அது என்ன செய்யுது, விலக்குது, ரிப்பல் பண்ணுது. இது மூலம் என்னன்னு தெரியுது அப்படின்னா, ரப்பர் தண்டு வந்து பெற்ற மின்னூட்டம் கண்ணாடி துண்டு, அதாவது ரப்பர் உண்டாங்கின அந்த சார்ஜும் அந்த கிளாஸ் ராடு கெட்ட நிச்சயம் சார்ஜும் பெற்ற சார்ஜும் இப்படி இருக்கும், ஒண்ணுக்கு ஒண்ணு வித்தியாசம் வருது. They are different. The charge acquired by the rubber and glass are different. அப்போ மின்னூட்டம், அப்போ அந்த ரப்பர் ராடு, ரெண்டு ரப்பர் ராடு பக்கத்தில் வரும்போது என்ன செஞ்சிருது, ரிப்பல் பண்ணுது. அப்போ இதுல என்ன தெரியுது அப்படின்னு, லைட் சார்ஜஸ் ரிப்பல் ஈச் அதர். அப்போ ஒரே மின்னூட்டம் பெற்ற பொருள் ஒன்றை ஒன்று என்ன செய்யும், விளக்கும். அதே இது ரப்பர் பக்கத்துல கிளாஸை கொண்டு வரும்போது என்ன செஞ்சிருது, ஈர்க்குது, கவருது. அப்போ அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட் ஈச் அதர். வேறின மின்னூட்டங்கள் எப்படி இருக்கும், ஒன்றை ஒன்று என்ன செய்யும், கவர்கின்றன. இதான் தெரியுது. அப்போ இந்த பிரபஞ்சத்துல ரெண்டு மின்னூட்டங்கள் இருக்கு. ஒன்னு என்னது, நேர் மின்னூட்டம், இன்னொன்று வந்து எதிர் மின்னூட்டம், பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ். இதை வகைப்படுத்தினவர் யாரு, பெஞ்சமின் பிராங்க்லின். இவர் தான் வகைப்படுத்தினாரு. நம்ம டைப்ஸ் ஆஃப் சார்ஜ், ரெண்டு சார்ஜ் இருக்குன்னு கண்டுபிடிச்சு சொன்னவர் யாரு, பெஞ்சமின் பிராங்க்லின். பெஞ்சமின் பிராங்க்லின். இதுல அரக்கு தண்டு வந்து எதிர் மின்னூட்டம், அதாவது ரப்பர் அல்ல அரக்கு, அது என்னது, எதிர் மின்னூட்டம் பெற்றது. கண்ணாடி வந்து என்னது, நேர் மின்னூட்டம் பெற்றதுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். இந்த கண்ணாடியை தேய்க்கும் போது அதுல கிடைக்கக்கூடிய சார்ஜ் வந்து பாசிட்டிவ். ரப்பர் அல்லது எபனேட்டை நம்ம தேய்க்கும் போது அது அக்வயர் பண்ணக்கூடிய சார்ஜ் என்னது, நெகட்டிவ். ஆனா ஒரு பொருள் வந்து மின் நடுநிலையில் இருக்கும் பொழுது அதோட நெட் சார்ஜ் எப்படி இருக்கும், ஜீரோவா இருக்கும். அதோட நிகர மின்னூட்டம் எப்படி இருக்கும், ஜீரோவாயிரும். இப்போ முதல்ல ஜே தாம்சன், ரூதர்ஃபோர்ட் இவங்க நிறைய ஆராய்ச்சிகள் மேற்கொண்டு ஒரு அணுன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, ஒரு ஆட்டம்னு எடுத்துட்டோம்னா தேர் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். ஒரு ஆட்டம்னு எடுத்துட்டோம்னா தேர் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். அதுல என்னெல்லாம் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. ஆட்டத்துல ஆட்டம் கன்சிஸ்ட் ஆஃப் புரோட்டான், எலக்ட்ரான் அண்ட் நியூட்ரான். அதுல புரோட்டான் வந்து பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜ், நியூட்ரான் ஜீரோ சார்ஜ். அதாவது புரோட்டான் வந்து நேர் மின்னூட்டம், எலக்ட்ரான் வந்து எதிர் மின்னூட்டம், நியூட்ரான் என்ன கிடையாது, மின் நடுநிலை கொண்ட துகள்களால் ஆனதுன்னு கண்டுபிடிச்சாங்க. அப்போ எல்லா பொருளும் அணுக்களால் ஆனது. அணுக்கள் எப்படி இருக்கும், மின் நடுநிலைமை கொண்டது. they are electrically neutral. they are electrically neutral. இப்போ ரப்பரை வந்து பட்டு துணியால என்ன செய்யறோம், தேய்க்கிறோம். தேய்க்கும் பொழுது என்ன செஞ்சிருது, அது வந்து சில எதிர்மின் துகளை என்ன செஞ்சிருது, அப்பொருள் இழக்கிறது அல்லது பெரியது. தேய்க்கும் போது என்ன செய்யலாம், they lose some electron or gain some electron. அப்போ அதுலதான் என்ன செஞ்சிருது, அப்பொருள் மின்னோட்டத்தை பெறுகிறது. அதில் ஆட்டம் எடுக்கும்போது, சாதாரணம் எடுக்கும்போது அது எப்படி இருக்கும், எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். அதை நம்ம அந்த துணியை வச்சு தேய்க்கும் போது, ரப்பரையோ அல்லது எபனேட்டையோ தேய்க்கும் போது அது என்ன பண்ணும், எலக்ட்ரானை கெயின் பண்ணும் அல்லது எலக்ட்ரானை லாஸ் பண்ணும். அதனால அது மின்னூட்டம் பெறுகிறது, மின்னூட்டம் பெறுகிறது. அப்போ இந்த உராய்வின் மூலம் பெறக்கூடிய மின்னோட்டத்துக்கு தான் என்ன பேரு அப்படின்னா, உராய்வு மின்னோட்டம் அல்லது ட்ரைபோ எலக்ட்ரிக் சார்ஜிங். Charging by charge object through rubbing is called as triboelectric charging. Triboelectric charging. உராய்வு மின்னேற்றம். சரி, அடுத்து next we'll see about
Charging the objects through rubbing is called triboelectric charging. Then we will see about some of the properties of charges. Some of the properties of charges. மின்னூட்டத்தின் அடிப்படை பண்புகளை பார்ப்போம். First we will see about the electric charge. அதாவது மின்னூட்டம். All the objects in the universe, they are made up of atom. Atoms are made up of protons, electrons and neutrons. அந்த பிரபஞ்சத்தில் உள்ள பொருட்கள் எல்லாமே எப்படி இருக்கும்? அணுக்களா ஆனது. அணுக்களுக்குள்ள என்ன இருக்கு? எலக்ட்ரான் இருக்கு, புரோட்டான் இருக்கு, நியூட்ரான் இருக்கு. ஆனா இதுக்கு இந்த அணுக்கள் எல்லாத்துக்குமே உள்ள ஒரு இன்ஹெரண்ட் ப்ராப்பர்ட்டி, அதாவது உள்ளார்ந்த பண்பு என்னன்னா they have the mass, அதுக்கு நிறை உண்டு. இன்னொரு இன்ட்ரின்சிக் ப்ராப்பர்ட்டி, உள்ளார்ந்த அடிப்படை பண்பு என்ன அப்படின்னா சார்ஜ், மின்னூட்டம். மின்னூட்டம் இது 19th 20th செஞ்சுரியில் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நினைச்சாங்க, அதோட இயல்பை பற்றி நினைச்சு அந்த சார்ஜை கண்டுபிடிச்சாங்க. அந்த சார்ஜோட எஸ்ஐ யூனிட் என்ன அப்படின்னா கூலும். கூலும் சார்ஜோட யூனிட் என்னது? கூலும். ஒரே நேரத்தில் குடிக்கணும்னா சீன்னு நினைச்சுவாங்க, குறிப்பாங்க கூலும். Then we will see about conservation of charge. Conservation of charge. மின்னூட்ட மாறா தன்மை. சரி, இது புரியணும் அப்படின்னா ஒரு பொருளை தேய்க்கிறோம் அப்படின்னா நம்மள நம்ம பார்த்தோம்ல, ஒரு கிளாஸ் ராட் எடுத்துட்டு ஒரு கண்ணாடி தண்டு எடுத்துட்டு சில்க்கு ஒரு பட்டு துணி வச்சு என்ன செய்றோம்? தேய்க்கிறோம். அப்படி தேய்க்கும் போது தேய்க்கும் முன்னாடி ரெண்டு எப்படி இருக்கும்? எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். கிளாஸும் அதே மாதிரி இது சில்க் கிளாத்தும் தேர் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். அப்படி தேய்க்கும் பொழுது ஒன்றுக்கு இன்னொரு செஞ்சிருக்கு, இந்த மின் துகள்கள் இடம் பெயர்கின்றன. அதை யார் கண்டுபிடிச்சா? பெஞ்சமின் பிராங்க்லின். அவர் ஆர்கியூ பண்ணி என்ன பண்ணாரு? இடம்பெயர்கிறதுன்னு சொன்னார். அப்போ மின் நடும் நிலைமையில இருக்கும் பொழுது ஒரு பொருள் இருக்கு, இவன் கண்ணாடியும் பட்டு துணியும், அதை தேய்க்கும் பொழுது ஒன்றிலிருந்து மற்றொரு பொருள் கிடைச்சி செஞ்சிருது, மின் துகள் இடம்பெயர்கிறது. இப்ப கண்ணாடி துண்டு அந்த பட்டு துணியால தேய்க்கும் பொழுது எதிர் மின்னூட்டம் பெற்ற மின் துகள்கள் எங்கிருந்து எங்க போயிருது? கண்ணாடியிலிருந்து பட்டு துணிக்கு போயிருது. அதாவது நெகட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரான்ஸ் எங்கிருந்து எங்க போயிருது? கிளாஸ் ராட்ல இருந்து சில்க்கு போயிருது. அப்போ எலக்ட்ரான் முதல்ல எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். இப்போ எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் அப்படிங்கும்போது எத்தனை புரோட்டான் இருக்குமோ அத்தனை எலக்ட்ரான் இருக்கும். ஏன்னா எலக்ட்ரானும் புரோட்டானும் they have the same charge. ஒன்று பிளஸ் சி, ஒன்று மைனஸ் சி. நியூட்ரானுக்கு சார்ஜ் கிடையாது. அப்போ எத்தனை எலக்ட்ரான் இருக்கோ அத்தனை புரோட்டான் இருக்கு. ஆனா அப்படி தேய்க்கும் போது என்ன நடக்கு? சில மின் துகள்கள், அதாவது எதிர் மின்னூட்டம் பெற்ற மின் துகள் என்ன பண்ணிருது? கிளாஸ்ல இருந்து சில்க்குக்கு போயிருது. அப்போ கிளாஸோட மொத்த எதிர் மின்னோட்டம் குறைஞ்சிரும். அப்போ எது அதிகமாயிரும்? நேர் மின்னோட்டமா ஆயிரும். அப்போ கண்ணாடி என்ன செஞ்சிருது? பாசிட்டிவ் சார்ஜ் ஆயிருது. கிளாஸ் ராட் பாசிட்டிவ் சார்ஜ் ஆயிருது. சில்க் நெகட்டிவ் சார்ஜ் ஆயிருது. அதுக்கு அதிகமா எலக்ட்ரான் வந்துருது. அதனால இட் வில் பிகம் a நெகட்டிவ் சார்ஜ். அப்ப நம்ம அந்த சார்ஜை கிரியேட் பண்ணல, ஒன்னுல இருந்து ரீடிஸ்ட்ரிபியூஷன் எடுக்க, அங்க இருந்து நினைச்சது இங்க வருது. இதுதான் கன்சர்வேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ். The charges can neither be created nor be destroyed, but it can be transferred from one object to another object. The total charges will always remain constant. அதாவது மொத்த மின்னூட்டம் எப்படி இருக்கும்? மாறாம தான் இருக்கும். The total electric charge in the universe is always remain constant and it can neither be created nor be destroyed. அதே மாதிரி ஒரு physical system எடுக்கும்போது the net charge in the net change in the charge will always be zero. அதாவது எந்த ஒரு பொருள் எடுக்கும் பொழுது இயற்கை மொத்த மின்னூட்ட மாற்றம் எப்படி இருக்கும்? சுழியாதான் நிச்சயம் இருக்கும். அடுத்து குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜ். குவான்டிசேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ், அதாவது நேச்சுரா கிடைக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் எந்த எடுத்தாலும் சரி, அதோட சார்ஜ் they are found in multiples of a small charge. The smallest இயற்கையிலே கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்மாலஸ்ட் சார்ஜ் என்ன? That is a charge of the electron minus E, அல்லது charge of the proton
பிளஸ் இ. எலக்ட்ரானோட சார்ஜ் வந்து ரெண்டுமே ஈக்குவல் சார்ஜ் தான். எலக்ட்ரானோட சார்ஜ் வந்து மைனஸ் இ, புரோட்டான் சார்ஜ் வந்து பிளஸ் இ. அதான் பேசிக் சார்ஜ். ஒரு சிறும மின்னூட்ட மதிப்பு, அதாவது நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்மாலஸ்ட் சார்ஜ் என்ன? சார்ஜ் ஆஃப் த புரோட்டான் அல்லது சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான். இந்த ஈங்கிறத நம்ம நினைச்சிடும் பேசிக்காக நினைச்சிடும் எடுத்துக்கிடுவோம். தட் இஸ் த ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் சார்ஜ். இந்த ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் சார்ஜ் அளவு இ. அதுக்கு கீழே நினைச்சது வராது. அதான் லோயஸ்ட் வேல்யூ. அந்த சார்ஜ் ஆஃப் எனி ஆப்ஜெக்ட் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? கியூன்னு எடுத்துக்கிடுவோம். ஒரு பொருளோட மின்னூட்டத்தை நம்ம எப்படி எடுப்போம்? கியூ. அப்போ கியூ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இன் முழு மடங்கா நிச்சயம் இருக்கும். கியூ வந்து எப்படி இருக்கும்? கியூங்கிறது என்னது? சார்ஜ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஈங்கிறது சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான் புரோட்டான். அது வந்து எப்படி இருக்கும்? இட் இஸ் a full integral multiple of certain basic unit, that is E. அப்போ என்னங்கிறது வந்து it is an integer. அதோட வேல்யூ வந்து 0 plus or minus 1 plus or minus 2 etc. இதுக்கு தான் என்ன சொல்றோம்? குவான்டிசேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ். சரி, மின்னோட்டத்தின் குவாண்டம் அதோட மதிப்பு என்ன அப்படின்னா அது ராபர்ட் மில்லிகன் கண்டுபிடிச்சாரு. மில்லிகன் அவரோட ஆய்வின் மூலம் இந்த ஈயோட மதிப்பு நினைச்சாரு, கண்டுபிடிச்சாரு. எவ்வளவு? 1.6 × 10⁻−19 கூலும். நம்ம அடுத்த செகண்ட் வால்யூம்ல பார்ப்போம். மில்லிகன்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் டு டிட்டர்மின் த சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான். எலக்ட்ரானோட சார்ஜ் வந்து 1.6 × 10⁻−19 கூலும். புரோட்டான் அப்படிங்கும்போது +1.6 × 10⁻−19 கூலும். ரெண்டுமே சேம் தான். இதை கண்டுபிடிச்சவர் யாரு? ராபர்ட் மில்லிகன். So the charge of any object is always equal to an integral multiple of the fundamental unit of charge E. இதை நம்ம என்ன சொல்றோம்? quantization of electric charge. Q is equal to NE. Q is equal to NE. என்னங்கிறது என்னது? It is an integer. என்னது 1 இருக்கலாம், 5 இருக்கலாம், 10 இருக்கலாம், 100 இருக்கலாம், 1000 இருக்கலாம், anything or minus இருக்கலாம். இதான் என்னது? quantization of electric charge. அதாவது மின்துகள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் பொழுது, அதாவது ஒரு கிளாஸ்லாம் ரப் பண்ணும்போது கிட்டத்தட்ட 10⁻10 துகள் என்ன செய்து மாறும். அப்படி இருக்கும் பொழுது இந்த குவாண்டமாக அந்த குவான்டிஷன் எலக்ட்ரிக் சார்ஜ் என்ன எக்ஸாக்டாக என்ன செய்ய முடியாது? அப்ளை பண்ண முடியாது மேக்ரோஸ்கோபிக் லெவலில். மைக்ரோஸ்கோபிக் லெவலில் குவான்டிஷன் எலக்ட்ரிக் வந்து இட் பிளேஸ் வைட்டல் ரோல், முக்கிய பங்கை என்ன செஞ்சிருது, ஆற்றுது. இப்போ இதில் பார்த்ததுல இந்த Q = NE இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. Qங்கிறது என்ன பார்த்தோம்? சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான். நோட் பண்ணி வச்சுக்க. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா அந்த லெசன்ல வருது. ஒரு ஏற்கனவே சொல்ல பிசிக்ஸ் நோட்ல தனியாக போட்டு ஃபார்முலாலாம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்க. புக்லேயே நோட் பண்ணி வச்சுக்க. Q = NE. Qங்கிறது என்னது? சார்ஜ் ஆஃப் த ஆப்ஜெக்ட், பொருளோட மின்னூட்டம். என்னங்கிறது முழு எண், இட் இஸ் அன் இன்டிஜர், 0 + or -1 etc. ஈங்கிறது என்னது? சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான். அதோட வேல்யூ எவ்வளவு? அந்த வேல்யூ உனக்கு தெரிஞ்சிருக்கணும். E = ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா கொடுக்க மாட்டாங்க. E = 1.6 × 10⁻−19 கூலும். அது வந்து உனக்கு தெரிஞ்சிருக்கணும், பேசிக் யூனிட். சரி, இதை வச்சு ஒரு ப்ராப்ளம். இப்போ நீ பேஜ் நம்பர் 4 எடுத்துக்க. ஃபர்ஸ்ட் வால்யூம்ல எக்ஸாம்பிள் 1.1 கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் 1.1 calculate the number of electrons in 1 coulomb. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் 1 coulomb of negative charge. 1 coulomb of negative charge இருந்தால் தான் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதுனா 1 coulomb of negative charge. அப்போ ஃபார்முலா முதல்ல என்ன செய்யணும்? ஒரு ப்ராப்ளம்னாலே ஃபார்முலா செலக்ட் பண்ணிக்கணும். ஃபார்முலா என்ன? Q = NE. அப்போ கிவன் என்ன கொடுத்துருக்கு? Q வந்து 1 coulomb. Q வந்து அளவு 1 coulomb. அதான் கொடுத்துருக்காங்க. 1 coulomb மின்னூட்ட மதிப்புடைய எதிர் மின்துகள்களில் உள்ள எலக்ட்ரான்கள் எண்ணிக்கையை கணக்கிடு. The number of electrons in 1 coulomb of negative charge. அப்போ Q வந்து அளவு 1 coulomb. அதான் கொடுத்துருக்கு. என்ன கண்டுபிடிக்கணும்? N கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா Q = NE. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? ஸோ N = Q/E. Q வந்து 1 coulomb by ஈயோட வேல்யூ கொடுக்கணும் அவசியம் இல்லை, அது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். 1.6 × 10⁻−19. ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 6.25 × 10 சிம்பிளிஃபை பண்ணோம்னா × 10⁻18 எலக்ட்ரான். அது எப்படி சிம்பிளிஃபை பண்ணாங்க? 10⁻−19. ஓகேனா? அதில் வந்து ஒரு 10⁻−1 தனியாக எடுத்துட்டாங்க கீழே. அதை மேலே கொண்டு போகும்போது 10ன்னு ஆயிரும். ஓகேனா? கீழே 10⁻−1 மேலே கொண்டு போகும்போது 10⁻1 10. 10/1.6ங்கிறது 6.25. டிவைட் பண்ணி பாரு. 10/1.6. அதை டிவைட் பண்ண முடியலை அப்படின்னா 100/16. இந்த மேலே எங்கேயும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணிடலாம். 100/16 டிவைட் பண்ணி பார்த்தா 6.25 வரும்.
மிச்சம் இருக்கு கீழே 10 பவர் -18 இருக்கு, அது மேலே போகும்போது 10 பவர் 18. ஸோ n is equal to 6.25 into 10 power 18 electrons. சரி, இதே மாதிரி ஒரு சம் எதில் இருக்கு, எக்ஸசைஸ்ல இருக்கு. சரி, அதையும் பார்த்துக்கலாம். பேஜ் நம்பர் 74 எழுத்தாளர் பக்கம் எடுத்துக்க. அதில் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் சம். முதல்ல சம் நினைச்சவங்க ரீட் பண்ணிக்கணும். ஒரு சம் இருக்கிறனால நீ ஃபார்முலா ஈஸியாக செலக்ட் பண்ணிக்கலாம். இது நிறைய சம்ஸ் இருக்கும்போது என்ன செய்ய முடியாது, இந்த செலக்ட் பண்ணும்போது கரெக்டாக நினைச்சணும் ஃபார்முலா, அதுக்குரிய ஃபார்முலாவை நினைச்சணும் செலக்ட் பண்ணணும். அப்போ டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். அதனால நல்லா சம் நினைச்சணும் ரீட் பண்ணணும். 2 minutes நல்லா ரீட் பண்ணணும். அப்பவும் உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும், என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்கிறது ஓரளவு நிச்சயம் உனக்கு மைண்டில் வந்துடும். ஸோ when 2 objects are rubbed with each other, 2 பொருள் நினைச்சிடும் தேய்க்கிறோம், 2 பொருள்களை நினைச்சிடும் ஒன்றோட ஒன்று தேய்க்கிறோம். தமிழ் மீடியம் வாசித்து பார்த்துக்க தேய்க்கிறோம். approximately a charge of 50 nanocoulomb can be produced in each object. அப்படி ரப் பண்றதுனால அது என்ன கிடைக்கும், எவ்வளவு சார்ஜ் கிடைக்கி, 50 nanocoulomb சார்ஜ் கிடைக்குது. சார்ஜ் ஆகுது ஆப்ஜெக்ட் அளவு நானோனா எவ்வளவு 11th படிச்சிருப்ப ஃபர்ஸ்ட் யூனிட்ல. நானோனா 10 power -9. Calculate the number of electrons that must be transferred to produce this charge. இம்மின்னோட்டத்தை உருவாக்க இடம்பெற செய்ய வேண்டிய எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையை கணக்கிடுது. n கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், you have to write the things given. என்னென்ன கொடுத்துருக்காங்க அதை givenல எழுதிக்கணும். Q கொடுத்துருக்கு 50 nanocoulomb. நமக்கு கூலும்னா அதோட யூனிட் என்ன கொடுத்துருக்கு, நேனோ கூலும்ல கொடுத்துருக்கு. அப்போ நீ கூலுமுக்கு என்ன செஞ்சிடணும், மாற்றிக்கிடணும். நேனோன அளவு 10 power -9. ஸோ 50 into 10 power -9 கூலும். அடுத்து சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் யூ மஸ்ட் நோ 1.6 into 10 power -, அது கொடுக்கல, அது நீ எழுதிக்கிடணும். என்ன கேட்டிருக்கு, என்ன கேட்டிருக்கு. உடனே எனக்கு ஃபார்முலா ஸ்ட்ரைக் ஆயிரும். கேன் ரைட் த ஃபார்முலா. சூத்திரம் Q is equal to NE. என்ன கண்டுபிடிக்க போகிறோம், n கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ n is equal to Q/E. Q in அளவு 50 nanocoulomb, 50 into 10 power -9 by 1.6 into 10 power -19. சரி, அடுத்ததுல இந்த 19 மேலே போகுது ப்ளஸ் 19 ஆயிரும், ப்ளஸ் 19. ஸோ 50 into 10 power -9 by 6, 1.6 into 10 power 19. அடுத்து 50 என்ன பண்ணுறோம், 10 என்ன சொன்ன மாதிரி 10 மல்டிப்ளை பண்ணிடுவோம் மேலே எங்கேயும். இப்போ 500 ஆயிரும். 1.6 வந்து 16 ஆயிரும். இங்கே 10 power -9, 10 power +19, அதை ரெண்டு ஆட் பண்ணும்போது 10 power 10. 500 16 டிவைட் பண்ணும்போது 31.25 into 10 power 10 electrons. அவ்வளோதான். ஜஸ்ட் ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சுலாம் பண்ணிக்கலாம். இன்னும் நிறைய சம்ஸ் இருக்குது. அதில் ஒவ்வொரு கிளாஸ் நடக்கும்போது நினச்சி அந்த சம்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்குவோம். இது ஒரு தடவை நீயா செஞ்சுப்பார். ஒரு தடவை நீ நினச்சி நம்ம புக்கு பார்த்து செஞ்சு பார்க்கலாம். திருப்பி ஒரு நீயா நினச்சி நம்ம செஞ்சு பார்த்துட்டோன்னா உன் மனசில் நினச்சியும் ஸ்டோர் ஆகிடும். இன்னைக்கு இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். சரியா, இன்னைக்குரிய டெஸ்ட் வந்து நினச்சியும் கூகுள் கிளாஸ் ரூமில் இப்போ நீ முடிச்ச உடனே நினச்சலாம் பார்த்துக்கலாம். படிச்சு கொடுக்கக்கூடிய கொஸ்டின் நினச்சிடணும். அதாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட். படித்து அதை கொடுத்துக்கூடிய டைமுக்கு என்ன செஞ்சணும், முடிச்சு அப்லோட் பண்ணுங்க. தேங்க்யூ. We will continue in the next class.